எல்லோருக்கும் வணக்கம். ரொம்பவும் வாசிக்காதீங்க ஆஃபீஸர். ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. 2-3 நாட்களாகவே மார்க்கெட் பெரிய லெவலில் மூவ்மெண்ட்டே காட்ட மாட்டேங்கிறான். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மார்க்கெட் இதுக்கு மேலே ஏறுமா இல்லை பழையபடி கீழே இறங்குமா அப்படின்னு. ஏன்னா 3 முறை இந்த மார்க்கெட் என்பது கீழே இறங்கியிருக்கு. அப்போ அது போல் இங்கிருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்து மறுபடியும் கீழே இறங்குவானா இல்லை தன்னுடைய பழைய ஹைக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா இன்னும் முடிவு தெரில. நண்பர்கள், நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு ஜம்ப். ஏதாவது ஒரு ரிலையன்ஸோ அல்லது பேங்க்குகளோ அல்லது ஐடிகள், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனிகள்லாம் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் சமீபத்தில் வரவே இல்லை. யாராவது ஒருத்தர் ஒரு 5%, 6% ஜம்ப் அடித்தாங்கன்னா இந்த நிஃப்டி ஏதாவது ஒரு உதவும் விதமாக இருக்கும். நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட் கூட எடுத்து பாருங்கள், யாருமே நம்மளை தொந்தரவு பண்ணல. இப்போ பார்த்து எகிரி அடித்தாதான் நம்மளுடைய மார்க்கெட் நல்ல ஒரு ஹை வரும். ஆனால் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன்றானே. நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான மிக முக்கிய மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது முதலீட்டாளர்களாக கொஞ்சம் கூட அசரவே இல்லை. மனசில் ஒரு துளி பயம் என்பது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த ஏம்பியினுடைய ஏப்ரல் மந்த் டேட்டா நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி பார்க்கும்பொழுது அப்போ மார்க்கெட்டில் கீழே விழுந்து கொண்டு இருந்த சமயம். ஆனால் அப்போவுமே 24,000 கோடி என்பது பணம் முக்கியமாக ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம்லாம் உள்ள பணம் வந்தது. அதாவது இது வாங்குறாங்க மறுபடியும் விற்கிறாங்க. நெட்டாக பார்க்கும்போது 24,000 கோடி பணம் உள்ளதான் போட்டிருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து ஒருவேளை மார்க்கெட் ஏறிடுச்சோ அதனால வித்துட்டு பணத்தை வெளியே எடுத்திருப்பாங்களோ மியூச்சுவல் ஃபண்டுகள் அப்படின்னு போய் பார்த்தோம்னா இப்போவும் அப்படி கிடையாது. வித்திருக்காங்க. 56,000 கோடி பக்கம் வித்திருந்தாலுமே வாங்கின எஸ்ஐபி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வகையில் லம்சம்னு வாங்கும் பொழுது நெட்டாக பார்க்கும்போது 19,000 கோடி வாங்கி தான் வச்சிருக்காங்க. ஸோ போன மாதத்துக்கு முந்தின மாதம் 24,000 கோடி மார்க்கெட்டுக்குள்ளே பணம் போட்டவங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் பயம் என்பதே வரல. ஸோ மியூச்சுவல் ஃபண்டினுடைய ரிப்போர்ட் என்பது சூப்பரான ஒரு ரிப்போர்ட்டாக தான் மே மாதத்துலேயும் வந்திருக்கு. நண்பர்கள், இன்னைக்கு காலையில் வந்த உடனே ரொம்ப அதிர்ச்சிகரமாக இந்த யுனைடெட் ஸ்பிரிட் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட 7% இறங்கியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அலைடு பிளண்டர்ஸ் அப்படின்ற சரக்கு கம்பெனிகளும் கீழே நல்லா இறங்கியிருந்தான். ஒருவேளை டவுட் இருந்தது, இந்த யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்னுடைய பேரண்ட் கம்பெனி அதாவது ப்ரொமோட்டர் வந்து அந்த ஆர்சிபி விற்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு நியூஸ் நேற்று போய்கிட்டு இருந்தது. ஒருவேளை அதனுடைய இம்பேக்டா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. அதாவது இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டியை ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளுடைய மார்க்கெட்டில் திடீர்னு அதாவது இந்த ஒரு செக்மெண்ட் தான் அடிக்கடி நியூஸ்களில் வந்ததே கிடையாது. இந்த மாதிரி யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு தகவல் வந்ததுன்னா யுனைடெட் கிங்டமோட நம்மளுக்கு ஒரு ட்ரேடு ஒப்பந்தம் என்பது புரிந்துணர்வு போட்ட உடனே அங்கிருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய சரக்குகளுடைய விலையெல்லாம் கம்மியாக இருக்குது, அதனால ஏதாவது பாதிப்பு வருவான்னு அப்போ ஒரு விஷயம் வந்தது. அது மாதிரி ரொம்ப ரேரான செக்டர் இது. அப்படி இருக்கக்கூடிய செக்டரில் திடீர்னு இன்னைக்கு ஒரு 7% இறங்கக்கூடிய காரணம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அவங்களுடைய எக்ஸைஸ் டியூட்டியை ஹைக் பண்ணதா. இதே மாதிரி இங்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏதாவது நடக்குமா? அப்படியே நடந்தாலும் நம்ம ஆளுக்கு பாட்டிலுக்கு 10 ரூபா கூட இன்னொரு 10 ரூபா சேர்த்து போட்டு போங்கடா அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. நண்பர்களே, சாகா வரம் பெற்ற கம்பெனிகள் அப்படின்றது சில ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. அந்த செக்டர் அந்த மாதிரி தான். இந்த ஹெச்சிஎல் டெக் அப்படின்றது வந்து ஐடி செக்டரில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஐடி செக்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் அப்படின்றது பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது இன்றைக்கி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. முதல்ல வந்து நிறைய டேட்டாக்கள் வந்து எழுத்து வடிவத்திலையும் அதாவது ஒரு ரெஜிஸ்டர் நோட்லையும் மற்ற இடங்கள்லையும் மற்ற டிஜிட்டலைஸும் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு ப்ராஜெக்டாக கொண்டு வந்தாங்கன்னா எல்லாத்தையுமே டிஜிட்டலைசேஷன் மாற்றி தரோம். எல்லாத்தையுமே உங்களுடைய ரெக்கார்டுகளில் புக்ஸில் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வடிவங்கள் இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடிய விதமாக அனலைஸ் பண்ணக்கூடிய விதமாக டிஜிட்டலைஸ் பண்ணி தர்றோம் எல்லா டேட்டாவும் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வாங்கினேன். ஸோ சாஃப்ட்வேர் விற்கிறப்போ ஒரு ப்ராஜெக்ட், அதை மேம்படுத்துறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட். மறுபடியும் இப்போ டிஜிட்டலாக இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை மாற்றி தர மாதிரி பண்ணலாம் அப்படின்னு மறுபடியும் அங்கிருந்து இன்னொன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னுமே நீ எதிர்காலத்தில் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஸோ ஒவ்வொரு முறையும் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும்போது இந்த ஐடி செக்டர் வந்து எத்தனை ட்ரம்ப்புகள் வந்தாலும் அமெரிக்காவில் அது இதுன்னு ரெசஷன் என்ன வந்தாலும் சரி ஒரு மாதிரி திடீர்னு மீண்டு எழுந்துக்கிட்டே இருக்கு. அந்த வகையில் இந்த ஹெச்சிஎல் டெக் அப்படின்ற பங்கு தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி இவங்க ஒரு மேஜர் தகவல்
அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில ஏதாவது உங்களுக்கு தகவல் வர்றதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்க நடுக்கிணத்துல இருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு முறை இந்த 2025ல் நீங்க 2024ல் என்ன ஹை வந்தீங்களோ அதை இன்னும் ஒரு முறை தொட்டுட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா ஐடி சம்பந்தப்பட்ட எந்த தகவலும் வராமல் இருந்த நிலைமையில இப்போ HCL டெக்கு இப்படி ஒரு சந்தோஷமான தகவல் வந்திருக்கு. நண்பர்களே, அதிர்ச்சிகரமா இந்த SIS லிமிடெட்னு ஒரு பங்கு, செக்யூரிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் அப்படின்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க. ஸோ இப்படி சர்வீஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய கம்பெனி திடீர்னு அதிர்ச்சிகரமா என்ன பண்ணாங்கன்னாக்க அவங்களுடைய சேல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்டா தான் இருக்கு. பட் அவங்களுடைய லாஸ் என்பது ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க லேட்டஸ்ட் குவார்டர்ல 223 கோடி லாஸ். அதுல முக்கியமா 283 கோடி ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ல எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் 283 கோடி வேற ஒரு வகையில அதர் லாஸ் அப்படின்றதுலாம் வந்திருக்கு. இந்த பங்குமே சமீபத்தில் 300 ரூபா ரேஞ்சில இருந்து 380 ரூபா அப்படின்ற மாதிரி எழுதி வந்திருக்கு. ஃபாரினர்ஸ் 13% பக்கம் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குல பைபேக் ஆஃபர் அப்படின்றது வந்திருக்கு. அதனுடைய ரேஷியோ என்பது என்னன்னு தெரியல, ஆனா 404 ரூபாய்க்கு பைபேக் அப்படின்ற தகவல் நான் பாக்குறேன். ஸோ இப்போ இருக்கிற ரேட்டுக்கு 374 இருந்து 404 அப்படின்றது. ஸோ இதனால பல பேர் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ ஏதாவது ஒரு 52 வீக் ஹை பக்கத்தில் வந்துட்டீங்கன்னா பல பேர் இதுல இருந்து வெளியே வருவாங்க, லாபத்தை புக் பண்ணுவாங்க, இல்லைன்னா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா நீ கீழே இறங்கி வர்ற மாதிரி அறிகுறி இருந்தது, ஆனா டபக்குன்னு எல்லாத்துக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு கீழே வராமையே மேலே போயிட்டே அப்படின்ற மாதிரி பல ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்களை ஏமாத்தி விட்ட பங்கு தான் இந்த ONGC சமீபத்தில். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கான்னா, அவனுடைய ப்ரீவியஸ் லோ மறுபடி வருதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஏறுற மாதிரி பல இடங்கள்ல அவன் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸ் லோ வருதுன்னா மறுபடியும் ஏறக்கு முயற்சி அப்படின்றது பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். உடனே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இவன் போற ரூட்லாம் ஆளை போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, சமீபத்தினுடைய லோ 228 ரூபா வந்ததுன்னா ஒருவேளை இங்கிருந்து SIP அப்படின்றது ஆரம்பிக்கும் போது இப்படி போயிட்டு இப்படி வந்தாலும் சரிதான், அல்லது இப்படி வந்தாலும் சரிதான், அல்லது இப்படியே கீழே போனாலும் டிவிடெண்டாவது கொடுப்பானே அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எல்லாத்துக்கும் டிமிக்கி கொடுக்குற மாதிரி அவன் என்ன பண்ணிட்டானாக்கா 228ல திரும்பறதுக்கு பொதுவா அவனுக்கு என்ன அவசரம்னு தெரியல, 236ல இருந்தே திரும்பி மறுபடியும் அவனுடைய பழைய ரேட் அப்படின்றது வந்துட்டான். அடடா சான்ஸ் போச்சே அப்படின்ற மாதிரி இப்போ அவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் அதே குரூப்ல ஆயில் இந்தியா அப்படின்ற பங்கு, அவன் எப்பவுமே டிவிடெண்ட் கொடுக்குற ஆள் தான். அதனுடைய டிவிடெண்ட் ஈல்ட் என்பது தற்போது 2.24% அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஆயில் இந்தியா அப்படின்ற பங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் கீழே விழுந்துட்டு, அதாவது 750 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்ங்க 50% மேலே இறங்கிட்டான். அப்படி 300 ரூபா போயிட்டு மறுபடியும் 50% அப்படின்றது ஏறி இருக்கான். இன்னுமே இவன் தன்னுடைய பழைய இடத்துக்கு சந்தோஷப்படுத்த போறானா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் தற்போதைக்கு ரொம்ப நாள் கழிச்சு 2 days மூவிங் ஆவரேஜை ஒரு மாதிரி தாண்டி இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஆயில் இந்தியா அப்படின்ற பேர் வாங்கியிருக்கு. ஆனா இப்ப எல்லாருமே நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நீ ஏறவே வேண்டாம், நீ 2% பக்கம் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்க, அதனால நீ ஏறின வரைக்கும் போதும், 450 ரூபா போயிட்டில, மறுபடி கீழே 360 ரூபா வா, அதனால ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி ஒரு பங்கா இருப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவன் எப்போ 360 ரூபா வருவான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனி அவன் 360 ரூபா வர போறானா, அதான் உங்களுக்கு ஒரு இடம் சான்ஸ் கொடுத்துட்டோம்ல, சும்மா உங்களுக்கு கீழே எல்லா சான்ஸும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா அப்படின்ட்டு மறுபடியும் 750 போக போறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். முருகா, நாங்க இவனு 2 பேரை தான் நம்பி இருக்கோம் முருகா. இந்த ஐடி இண்டெக்ஸ் அவன் கரெக்டா அவனை தலையில கொட்டி கீழே இறக்கி விட்டுருவாங்களா, இல்ல தலை நிமிர்ந்து இவனும் மேல நம்மளையும் வாழ வைப்பானா அப்படின்றது தெரியாம இருக்கு. ஸோ கரெக்டா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் எந்த விதமான தகவலும் இல்லாம இவனுக்கு இருக்கிறது பூராமே பேட் நியூஸ் தான். அப்படி பேட் நியூஸ்ல இருந்து பாதி கிணறு வரைக்கும் அவனா கையை ஊனி எந்திரிச்சு வந்திருக்கான் இந்த ஐடி பங்குகள். இன்னும் கொஞ்சம் பழைய ஹை போய் நம்மளுடைய மார்க்கெட்டை வாழ வைப்பானா அல்லது நம்ம மார்க்கெட்டை கீழே விழுக வைப்பானா அப்படின்றது தெரியாதபடிக்கு மிக மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த ஐடி இண்டிசஸ் வந்திருக்கு, ஐடி பங்குகள் வந்திருக்கு. இனி என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி தான் நம்ம நம்பி உட்கார்ந்துருக்கோம், ரொம்ப காலமா நம்பி உட்கார்ந்துருக்கோம். நீ கிட்டத்தட்ட 2.5 மாசமாக கிரைண்டர்ல மாவு போட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்க. ஏதாவது ஒன்று 56,000 டக்குன்னு ஒரு 60,000 65,000 போனால் அது ஒரு புதிய உச்சமாகவும் இருக்கும், மார்க்கெட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு இந்த ரெண்டையுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்மளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க.
நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர்களுக்கு இதுதான் வேலை. இறங்குறது, ஏறுறது, மறுபடியும் இறங்குறது, எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த வகையில் இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் சமீபத்தில் கீழே விழுந்துட்டு மறுபடி தன்னுடைய பழைய உச்சத்தை போய் தொடுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது இதனுடைய தகவல் என்ன அப்படின்னா 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டியிருக்கான். இப்படி தாண்டி இருக்கக்கூடிய இந்த எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு முறை ஃபெயில் ஆகி பெரிய அளவில் கீழே விழுந்த மாதிரி விழுகாம முயற்சி செஞ்சு 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா கொஞ்சம் வேகமாக போய் நீ தொட்டினாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் அதை பார்த்து இந்த பிரேக் அவுட் ஒரு உருப்படியான பிரேக் அவுட்டா இல்லை பல பேர்த்த கஷ்டப்படுத்தக்கூடிய பிரேக் அவுட்டா அப்படின்றத பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் சரி, இந்த பங்குல என்ன ஒரு தகவல்னா 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு முக்கிய இடத்துக்கு வந்திருக்கான். இனி அவனுடைய கீழே அதல பாதாளம் 300 ரூபா ரேஞ்சுக்கு போக போறானா அல்லது மேலே 500 600ன்னு போக போறானா அப்படின்றது ஒரு 4-5 மாசம் கழிச்சு பார்த்தா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற ஷேருமே சமீபத்தில் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டின பங்கு தான். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வீழ்ச்சி அடைஞ்சிட்டான். அந்த வீழ்ச்சியை இப்போதைக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்கான். கடைசிக்கு இந்த மாதிரி சமீபத்தில் இறங்கினது மறுபடியும் திருப்பி ஏற்றினா கூட சந்தோஷமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் அப்படின்ற பங்கு பற்றி எப்போ ஏதாவது ஒரு தகவல் வந்தாலும் தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கமெண்ட்ல போட்டிருந்தாரு. அதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு லோன் ஃபெசிலிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். பாவம் மனுஷன் ரொம்ப அதர பாதாளத்தில் தான் மாட்டி கிடக்கிறாரு. அது 1800 ரூபாயிலிருந்து 800 வரைக்கும் கீழே விழுந்த பங்கு இப்போதான் பாதி கிணறு வந்திருக்கான். ஏதாவது கயிறு இருந்தா கூட பிடிச்சி இழுத்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏய் கோதாவரி, சமீபத்தில் கூட இந்த LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வேலையை பண்ணி கொடுத்தான். ஏன்னா கீழே விழுந்த லோ பக்கத்திலேயே மறுபடி விழுந்து மறுபடி தன்னுடைய ஹையை நோக்கி மேல் நோக்கி ஏறி வந்தான். அதே மாதிரி இந்த ஹீரோ மோட்டோ அப்படின்ற பங்குமே சமீபத்தில் அவனுடைய சப்போர்ட் லெவலில் கீழே விழுந்து மறுபடியும் சப்போர்ட்லேருந்து ஒரு 8% பக்கம் ஏறி வந்தான். அவர்கள் செய்த சாதனையை நீ செய்வியா? இப்போ நீ கீழே விழுந்து கிடக்கிறியே சமீபத்தினுடைய லோவில், மறுபடியும் அங்கேருந்து பிக்கப் ஆவையா மாட்டியா அப்படின்ற மாதிரி பல ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இங்கிருந்து மேலே வந்தாலும் சரிதான் அல்லது இங்கிருந்து இன்னொரு 4-5 மாதத்துக்கு அப்படியே கீழே போயிட்டு மறுபடியும் இந்த ரேட்டு வந்தால் கூட சரிதான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த GPL கோதாவரி பவர் அப்படின்ற பங்கு இப்படி வந்திருக்கான். இப்போ அடுத்த முறை இந்த இடத்துல வரும்போது என்ன நினச்சிருப்பாங்க, இங்கிருந்து எப்படி ஏறிச்சோ அதே மாதிரி ஏறுமோ அப்படின்னு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் அவன் ஏறல, அவன் பாட்டுக்கு டெய்லி இறங்கிக்கிட்டே இருந்திருக்கான். அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு மறுபடியும் அந்த பழைய ரேட்டு பக்கத்தில் வந்திருக்கான். அப்போ டெய்லி SIP போட்டவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஏவரேஜ் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் ஒரு 5% 10% ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு வெளியே வந்திருப்பாங்க. அடடா, இவனுக்கு கட்சி தாவறதே தான் இவன் வேலை அப்படின்ற மாதிரி இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்ற ஷேர் மேல் நோக்கி 250 ரூபாய் போகுமா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அது சமீபத்தில் 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தாண்டி இருக்கு. அப்படி கீழே மேல் நோக்கி 250 ரூபா பக்கத்தில் போகுமா அல்லது கீழே பழையபடி ஒரு 160 ரூபா வருமா? இதில் ரெண்டில் எதை பண்ண போகிறான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சில கல் நெஞ்சக்காரர்கள் இருக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பங்கெல்லாம் யார் மேலே ஏற விட்டது, நேராக முதல்ல அவனை 160 ரூபா வந்துட்டு அப்புறம் மறுபடியும் மேலே போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, ஏயா உனக்கெல்லாம் இன்னும் வேற ஷேரா இல்லை, ஷேர் கிடைக்கலன்னா கையை வச்சுட்டு கம்முனு கோரியா, மார்க்கெட் மேலே வந்துருச்சுன்னா அதை கொஞ்சம் சிவனேன்னு விடு, அடுத்த கரெக்ஷன் வர்ற வரைக்கும் அதை நீ ஸ்மார்ட் மணி ஆள் தானே, அப்போ பணத்தை கொண்டு எங்கேயாவது பேங்க்ல போட்டு வச்சுட்டு அமைதியை உட்காந்துக்கிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல வருஷமாக அவன் 280 ரூபா பக்கத்தில் திரும்பி வரவே மாட்டேன்றான். இப்போ தான் ஏதோ கொஞ்சம் வந்திருக்கான், நீ கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் ஒரு மொமெண்டம் என்பது இருக்கு. அந்த மொமெண்டத்தை இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த கர்நாடகா பேங்க் சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டிய பேங்க் பழையபடி ஒரு 250 ரூபா பக்கத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மேல் நோக்கி வந்து அந்த ஷேர்ல லாக் ஆகியிருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்த போகுதா இல்லை கீழே வந்து புது ஷேர் ஹோல்டரில் சந்தோஷமா வச்சிருக்க போகுதா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும்.
எது எப்படியோ இந்த பங்கினுடைய விலை மிக முக்கியமான ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ல இருக்கு. இனி இவன் இங்கிருந்து மேலே போறானா இல்லை அது கீழே வரானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.